friends, welcome back to our channel. நான் உங்கள் மன்னார்குடி பொண்ணு வித்யா. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா ஃபுட் சாட் வீடியோ தான். நிறைய பேர் வந்து என்னோட ஃபுட் சாட்டை வந்து ஷேர் பண்ண சொல்லியிருந்தீங்க. அதுக்கான வீடியோ தான். நான் ஃபர்ஸ்டே இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். என்னோட ஃபுட் சாட்டை வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா வாரத்தில் வந்து 5 கிலோ குறைக்கலாம், 10 நாளில் 5 கிலோ குறைக்கலாம் அப்படின்லாம் கிடையாது. நம்ம 1200 கலோரிஸ்க்குள்ள ஃபுட் சாட் தான் கொடுக்க போகிறேன். என்னோட ஃபுட் சார்ட்டை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு வாரத்துக்கு 1 கிலோலேருந்து 2 கிலோ வரைக்கும் கண்டிப்பாக வந்து குறையும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஒரு மாதத்துக்கு நம்ம வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்டு வீட்டில் உள்ள சாப்பாடை சாப்பிட்டு 5 கிலோ வரைக்கும் கண்டிப்பாக வந்து இந்த ஃபுட் சார்ட்டை வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக குறையும். அதுவும் இல்லாமல் வந்து நிறைய பேர் வந்து 800 கேலோரிஸு கிராஷ் டயட்டு ஒரு வாரத்தில் நான் 5 கிலோ குறைக்கிறேன், 10 நாளில் 5 கிலோ குறைக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கிராஷ் டயட் இருப்பாங்க. அதாவது 800 கலோரிஸ் வந்து ஃபுட் சார்ட்லாம் வந்து நம்ம யூடியூப்லேயே இருக்குது. ஃபுட்டை வந்து தயவுசெய்து குறைக்காதீங்க. ரெண்டாவது வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா வெயிட் லாஸில் இருக்கிறப்போ வந்து நிறையா வந்து எப்படி சொல்கிறது, செலவு பண்ணி ஃபுட்டெல்லாம் வாங்கி சாப்பிடணும், அதுக்குன்னு தனியாக நிறைய செலவு பண்ணணும் அப்படின்லாம் நினைப்பாங்க. அது மாதிரி ப்ரோட்டீனுக்கு வந்து நிறைய செலவு பண்ணணும். ப்ரோட்டீன் ஷேக்கெல்லாம் சில பேர் வாங்கி காலை சாப்பாடை வந்து சாப்பிடாம வீட்டில் உள்ளது சாப்பிடாம ப்ரோட்டீன் ஷேக் மாதிரிலாம் குடிப்பாங்க. அதுக்கெல்லாம் அதிகமாக செலவாகும் அப்படின்னு நினைப்பாங்க. நம்மளோட ஃபுட் சார்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வீட்டில் என்ன சமைக்கிறோமோ அதை வச்சு பேஸ் பண்ணி தான் இந்த 1200 கலோரிஸ் ஃபுட் சார்ட்டுமே இருக்கும். ஸோ வந்து இதில் வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து இதை ஃபாலோ பண்ணி தான் 10 கிலோ வரைக்குமே குறைச்சேன். அதனால வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வெயிட் லாஸ்னால் அது தனியாக சமைக்கணும், தனியாக வந்து ஜாமான் வாங்கி சமைக்கணும் அப்படிலாம் நினச்சி பயப்படாதீங்க. இதை வந்து இந்த ஃபுட் சார்ட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதோட வந்து ஒரு 45 மினிட்ஸ் ஒர்க் அவுட் ஏதாவது, அப்புறம் ஒரு 1 ஹவர் வந்து வாக்கிங் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் வாரத்தில் வந்து 1 கிலோலேருந்து 2 கிலோ கண்டிப்பாக குறையும். இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா ஓகே. நான் வந்து என்ன ஃபுட் சார்ட்டுன்னு வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். காலையிலே வந்து எந்திரிச்சோன்னே வந்து பல்ல விளக்கிட்டு நம்ம எப்பயுமே காஃபி டீ தான் குடிப்போம். காஃபி டீ குடிக்கலாம் அந்த நாளே வந்து சுறுசுறுப்பாக இல்லாத மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. பட் ஒரு வாரத்துக்கு வந்து காலையில் எந்திரிச்சோன்னே காஃபி டீ குடிக்கிறத அவாய்ட் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்கும். பட் அது ஒரு வாரத்தை நீங்கள் கடந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் காஃபி டீ குடிக்காமல் அந்த நாள் ஃபுல்லாக எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கீங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப வந்து அந்த நாள் ஃபுல்லாக எனர்ஜெட்டிக்காக இருக்கும். நீங்கள் வந்து காஃபி டீ தான் நம்மளை எனர்ஜெட்டிக்காக வச்சுருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்கும். பட் அப்படி கிடையவே கிடையாது. காலையில் ஏந்திரிச்சோன்னே வந்து நீங்கள் என்னென்னா ஜீரகம் இருக்குல்ல, அதை வந்து கொதிக்க வச்சு குடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் வந்து டெய்லியுமே குடித்தது வந்து என்னென்னா பட்டை, இஞ்சி, அதை வந்து நல்லா கொதிக்க வச்சு ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி 1 டம்ளராக அதை தான் குடிப்பேன். நீங்கள் ஒரு நாளைக்கு ஜீரகம் வாட்டர் குடிக்கலாம், ஒரு நாளைக்கு வந்து இந்த பட்டை, இஞ்சி அதை போட்டு கொதிக்க வச்சு குடிக்கலாம். ஒரு 7 மணிக்கு நீங்கள் எப்பயும் காஃபி டீ எடுக்கிறீங்கன்னா அந்த டைமுக்கு வந்து இது எடுக்கலாம். இல்லை பிளாக் காஃபி எடுக்கலாம். இதில் வந்து ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா காலையில் வந்து நல்லாயிருக்கும், சூடாக குடித்த மாதிரியும் இருக்கும். இல்லை என்னால் முடியவே முடியாது, காஃபி டீ தான் குடிக்கணும் அப்படின்னா சுகரை வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மி பண்ணிவிட்டு பாலையும் வந்து நல்ல தண்ணி நிறையா ஊற்றி பால் கம்மியாக ஊற்றி ஒரு 1/2 டம்ளர் எடுத்துக்கோங்க. என்னால் முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் காலையில் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து காஃபி டீ அவாய்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்பீடாக வந்து வெயிட் லாஸ் ஆகும். அதனால தான் நான் வந்து அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா வந்து ஒரு காஃபி டீயே வந்து 100 கலோரிஸ் அந்த மாதிரி வரும். நம்ம கஷ்டப்பட்டு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சாப்பிடுவோம், எக்ஸசைஸ் பண்ணுவோம், வாக்கிங் பண்ணுவோம், ஈஸியாக அந்த 100 கலோரி நம்ம ஒரு காஃபி குடிக்கிறதுனால வந்துடும். அதனால தான் வந்து வெயிட் லாஸ் அப்போ சுகர் சாப்பிடாதீங்க, காஃபி குடிக்காதீங்க. ஏன்னா இதெல்லாம் கலோரிஸ் அதிகம். சுகர், ஆயில் ஃப்ரைட் ஐட்டம்லாம் கலோரிஸ் அதிகம். தேவையில்லாமல் 500 கலோரிஸ் 600 கலோரிஸ் ஒரே ஒரு ஃபுட்டு கொஞ்சோண்டு குவான்டிட்டி சாப்பிட்டதுனாலும் வந்துடும். அதனால தான் வெயிட் லாஸ் அப்போது கலோரிஸ் குறையணும் அப்படிங்கிறதுனால அதெல்லாம் சாப்பிடாதீங்க, அவாய்ட் பண்ணுங்க அப்படிங்கிறது. மற்றபடி சுகருக்கும் அதுக்கு வேறு எந்த சம்மந்தமும் கிடையாது, கலோரிஸ் அதிகம் அப்படிங்கிறதுனால தான். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா காலையில் சொல்லிட்டேன், நீங்கள் வந்து ஒரு 7 மணிக்கு குடிக்கிறீங்க அப்படின்னா மறுபடியும் வந்து ஒரு 8 மணிக்கு வந்து வெண்பூசணி ஜூஸு இல்லை நெல்லிக்காய் ஜூஸு அந்த மாதிரி வந்து 1 டே விட்டு 1 டே அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. வீக்லி 3 டேஸ் நெல்லிக்காய், கருவேப்பிலை, இஞ்சி, புதினா போட்டு அந்த ஜூஸ் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. டெய்லி எடுத்துக்க வேணாம், வீக்லி 3 டேஸ் எடுத்துக்கோங்க. ஆல்டர்னேட் 4 நாள் வந்து ஒரு வெண்பூசணி ஜூஸ் அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக எடுத்துக்கோங்க. நல்லா வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ரெண்டாவது வந்து வெயிட் லாஸ் அப்போ நமக்கு நிறைய ஹேர் ஃபால் ஆகும். சில பேருக்கு வயிறு புண்ணு அந்த மாதிரி இருக்கிறது சான்ஸ் இருக்குது. ஏன்னா இவ்வளோ நாள் நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கலோரிஸை குறைக்கிறதுனால அந்த புண்ணெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு. அப்புறம் வந்து நல்ல ஸ்கின்னெல்லாம் க்ளோ ஆகும். ஹேர் ஃபால், உங்களுக்கு முடியே கொட்டிக்கிட்டு இருந்தாலும் அந்த ஜூஸ்லாம் குடிக்க நீங்கள் ஹெல்த்தியாக ஃபுட் எடுக்க வந்து உங்களுக்கு ஹேர் வந்து அதிகமாக வளர ஆரம்பிச்சிடும். ஹேர் லாஸ்
வந்து குறைஞ்சி. அதனால் அந்த ஜூஸ் வந்து ஒரு 8 8:30 அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மறுபடியும் வந்து ஒரு 10 மணி அப்படிங்கிறப்ப வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா காலையில் சாப்பாடு எடுத்துக்கோங்க. எப்பயுமே காலை சாப்பாடு அப்படிங்கிறது வந்து இட்லி தோசைன்னு எடுத்துக்காம ஓட்ஸு கஞ்சை வந்து நான் எப்பயுமே ப்ரிஃபர் பண்ணுவேன். நான் அதிகமாக வந்து ஓட்ஸ் கஞ்சி தான் காலையில் எடுத்துப்பேன். அந்த ஓட்ஸ் கஞ்சோட ஒரு பவுல் வந்து வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா ஒரு பவுல் வந்து ஏதாவது ஒரு ஃப்ரூட் சாப்பிடுங்க. ஒரு பவுல் மீன்ஸ் ஒரு 5 பீஸ் 6 பீஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பப்பாயா சாப்பிட்லாம், வாட்டர்மெலான் சாப்பிட்லாம். வாழைப்பழம் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க, சாப்பிடாதீங்க. வெயிட் கெயினுக்கு வந்து வாழைப்பழம் ரொம்ப நல்லது. பட் வெயிட் கெயினில் இருக்கவங்க வாழைப்பழம் மட்டும் சாப்பிடாதீங்க. உங்களுக்கு மோஷன் ப்ராப்ளம் இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு வாழைப்பழம், இந்த நாட்டு வாழைப்பழம் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஈவினிங் டைமில் சாப்பிடுங்க, காலையில் சாப்பிட வேணாம். ஓட்ஸோடு வந்து நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் ஒரு பவுல் வந்து ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி சாப்பிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நான் ஓட்ஸ் கஞ்சி குடிக்க முடியல அப்படின்னா குதிரைவாளி, வரகு, திணை, சாமை இதில் வந்து ஏதாவது ஒரு கஞ்சி செஞ்சு குடிங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதோட வந்து நீங்கள் நான் வெஜிடேரியனாக இருக்கீங்கன்னா அந்த கஞ்சியோட ஒரு முட்டை எடுத்துக்கலாம். அது பாயில் பண்ணியோ இல்லை நிறைய வெங்காயம் போட்டு ஆம்லேட்டாவோ எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ப்ரோட்டீனுக்காக முட்டை எடுத்துக்கலாம். நீங்கள் ஓட்ஸ் ஏன்னா வந்து கஞ்சி வந்து காலையில் இல்லைன்னா நைட்டு ஏதாவது ஒரு நேரம் வந்து நீங்கள் கஞ்சியாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெயிட் லாஸ் வந்து நல்லாவே நடக்கும். நைட்டு கஞ்சி சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரம் பசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து நீங்கள் காலை டைமில் கஞ்சி சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் காலையில் நம்ம ஃபஸ்ட்டு கஞ்சி தான் ஒரு 10 மணி 9:30 10 மணிக்கு கஞ்சி குடிக்கிறோம் அப்படிங்கிறதுனால சீக்கிரம் பசிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரு 11 to 11:30 என்ன ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாவது எடுத்துக்கோங்க. எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா நட்ஸு இப்போ காலையில் நீங்கள் நட்ஸுக்கு வந்து கலந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா சாயந்தரம் வந்து நீங்கள் சுண்டல் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை நான் காலையில் வந்து ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் பவுல் சாப்பிட்றேன், ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றேன் அப்படின்னா நீங்கள் ஈவினிங் வந்து நட்ஸ் வந்து கலந்தது எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு நட்ஸே எங்கள் வீட்டிலலாம் வாங்க முடியாது அப்படின்னா ஒரு 10 நிலக்கடலை அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதோட வந்து பட்டர் மில்க் இருக்குல்ல, அந்த தயிர் கிடையாது, தயிரில் நிறைய தண்ணி ஊற்றி நல்லா அடித்து அதில் வந்து கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக பச்சை மிளகாய், இஞ்சி அதெல்லாம் போட்டு குடித்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். அது வந்து ஒரு 3/4 லிட்டர் வர அளவுக்கு எடுத்துக்கலாம். நல்லா கொஞ்சோண்டு தயிரில் நிறையா தண்ணி ஊற்றி நல்லா நீர்மோர் மாதிரி எடுத்துக்கோங்க. அதோட சாப்பிட்றதுக்கு ஃப்ரூட்ஸ் ஏதாவது எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நட்ஸ் வந்து ரொம்ப எதையுமே அளவுக்கு அதிகமாக எடுத்துடக்கூடாது. ஒரு 6 பீஸ் அந்த மாதிரி வந்து எல்லா நட்ஸ் கலந்தது மாதிரி சீட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு 11:30 அப்படிங்கிறப்ப நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு 1:30 2 அப்படிங்கிறப்ப லஞ்ச் எடுத்துக்கலாம். லஞ்சு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். கண்டிப்பாக வந்து ஒரு 100 கிராம்லேருந்து 120 25 கிராம் சாதம் எடுத்துக்கோங்க. அந்த சாதமுமே வந்து வெள்ளை ரைஸாக எடுத்துக்காமல் ப்ரௌன் ரைஸ்னு விற்கும். நீங்கள் 1 கிலோ ப்ரௌன் ரைஸ் வந்து கொஞ்சம் 120 ரூபாய் என்னமோ தான் வரும். பட் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 3 மாதம் வரைக்கும் கண்டிப்பாக வரும். அது நாள் நைட்லேருந்தே ஊற வச்சு மறுநாள் வந்து சமைச்சு சாப்பிட்டுக்கோங்க. அப்படி ப்ரௌன் ரைஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னா குதிரைவாளி, வரகு, தெனை அதில் வந்து சாதமாக வடித்து எடுத்து சாப்பிடுங்க. நீங்கள் ஒயிட் ரைஸ் தான் இருக்குது அப்படின்னா பரவாயில்ல, ஒரு 100 கிராம் ஒயிட் ரைஸ் எடுத்துக்கோங்க. பட் நீங்கள் வந்து சீக்கிரம் வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ப்ரௌன் ரைஸு, வரகு, தெனை, சாமை, குதிரைவாளி அந்த மாதிரி நீங்கள் மத்தியான நேரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாவே சீக்கிரம் வெயிட் லாஸ் ஆகும். அது 100 கிராம் தான் எடுத்துக்கணும். 100லேருந்து 120 கிராம் தான் எடுத்துக்கணும். அதுக்கு மேலே எடுத்துக்கக்கூடாது. கண்டிப்பாக ஒரு கூட்டு இருக்கணும், கண்டிப்பாக ஒரு பொரியல் இருக்கணும் காய்கறியில். வாரத்தில் 3 நாள் கீரை இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. முருங்கைக்கீரை இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. எந்த கீரை இருந்தாலும் வாரத்தில் 3 நாள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து இந்த குதிரைவாளி, வரகு, தெனை இதெல்லாம் வந்து சாப்பிட்றப்ப வந்து அதிகமாக இதுக்கெல்லாம் காசு செலவு பண்ணணும்னு நினைப்பீங்க. நீங்கள் வந்து இப்போ ஒரு மாதம் டயட் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜங்க் ஃபுட்டு, அன்ஹெல்தி ஃபுட்டுக்கு கண்டிப்பாக நீங்கள் செலவு பண்ணுவீங்க. அந்த காசில் வந்து 1/4 காசு கூட ஆகாது இது வாங்குறதுக்காக. அதனால் வந்து நம்ம உடம்புக்காக தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து செலவுன்னு நினைக்காதீங்க. நல்ல பொருளை வாங்கி சாப்பிட்றது. நம்ம எவ்வளவோ செலவு பண்ணுறோம், ட்ரெஸ்ஸுக்கு செலவு பண்ணுறோம். இப்போலாம் யாருமே வந்து ட்ரெஸ்ஸுக்கு செலவு பண்ணுறதுக்கோ ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுக்கோ நம்மளாம் கணக்கு பார்க்குறதே இல்லை. அதனால் வந்து கண்டிப்பாக அதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப விலையெல்லாம் கிடையாது. 1 கிலோ வாங்கினீங்க அப்படின்னாலே அது வந்து உங்களுக்கு 1 மாதம் வரைக்கும் உங்களுக்கு தாராளமாக வரும். அதுக்கப்புறம் வந்து ஒரு கூட்டு இருக்கணும், கண்டிப்பாக ஒரு பொரியல் இருக்கணும். 2 காய்கறி வந்து லஞ்சில் வந்து இருக்கணும் கண்டிப்பாக. நீங்கள் கீரை வந்து வாரத்தில் 3 நாளாவது கண்டிப்பாக எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த மோஷன் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் வந்து முடி கொட்டுறது இந்த பிரச்சனையெல்லாம் இல்லாமல் இருக்கும். அயன், கால்சியம், விட்டமின் எல்லாமே நமக்கு அந்த சத்து கிடைக்கும். ப்ரோட்டீனுக்கு வந்து வெஜ்ஜாக இருக்கீங்க அப்படின்னா சோயா சங்க்ஸ் இருக்குல்ல, அது வந்து ஒரு 10 பீஸ் அந்த மாதிரி ஏதாவது குருமா வச்சோ நீங்கள் வறுத்தோ இது பண்ணியோ எதாக இருந்தாலுமே நீங்கள் எந்த சாப்பாடு சொல்லுவாங்க நான் டயட்லாம் நல்லா தான் இருக்கிறேன், கரெக்டாக தான் சாப்பிட்றேன், ஏன் எனக்கு உடம்பு குறைய மாட்டேங்குதுன்னே தெரியல. ஆயில் அதிகமாக ஊற்றி சமைக்காதீங்க, கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கங்க.
தேங்காய் எண்ணெய் நிறையா யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து ரீஃபைண்ட் ஆயில், பாம் ஆயில் அதிகமாக யூஸ் பண்ணாமல் கீ, பட்டர் அதெல்லாம் முடிஞ்சதுன்னா யூஸ் பண்ணுங்கள். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். இல்லை எனக்கு எதுவுமே முடியாது, வீட்டில் இருக்க எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன்னா கொஞ்சமாக யூஸ் பண்ணுங்கள். எந்த ஆயிலாக இருந்தாலும் கொஞ்சமாக யூஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இதுக்காக போய் நீங்கள் பட்டர் வாங்க, கீ வாங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். இப்போ ஒரு பவுல் வந்து நீங்கள் 100-150 கிராம் சாதம் எடுக்கிறீங்க, அதே ஒரு பவுல் வந்து காய்கறி பொரியல் கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் சாதத்துக்கு ஈக்குவலாக பொரியல் வந்து கூட்டு வச்சு சாப்பிடணும். ப்ரோட்டீனுக்காக வெஜ்ஜு அப்படிங்கிறவங்க பன்னீர், சோயா சங்க்ஸு, இல்லைனா ஏதாவது ஒரு சுண்டல் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான்வெஜ் அப்படின்னா நீங்கள் ஒரு முட்டை எடுத்துக்கலாம், இல்லை வந்து சிக்கன் பீஸ் வந்து ஒரு 4-5 இது எடுத்துக்கலாம். மீன் குழம்பு அப்படின்னா அதோட மீன் குழம்பா இருந்தாலும் அன்றைக்கி நீங்கள் வச்சாலும் உங்களுக்குன்னு தனியாக நீங்கள் அன்றைக்கி நாங்கள் காய்கறி செய்ய மாட்டோம் அப்படின்னாலும் கண்டிப்பாக ஒரு காய்கறி, ஒரு கூட்டு, முடிஞ்சால் ஒரு காய்கறியாவது ஒரு பவுல் எடுத்து நீங்கள் தனியாக செஞ்சு அதோட மீன் ஒரு 4 பீஸு குழம்புல போட்ட மீன் வச்சு சாப்பிடுங்க. வறுத்த மீன் சாப்பிடாதீங்க. எதுவுமே ஆயிலில் பொரிச்ச ஃபுட்டு எதுவுமே எடுத்துக்காதீங்க. சுகர் ஐட்டம் அதிகமாக எடுத்துக்காதீங்க. ஏன் எடுத்துக்காதீங்க அப்படின்னா அதெல்லாம் கலோரிஸ் அதிகம். நீங்கள் கஷ்டப்பட்டு காலையிலேருந்து கொஞ்சம் பார்த்து சாப்பிட்டுட்டு அதெல்லாம் ஒரு வேளை எடுத்துக்கிட்டாலும் அது கலோரிஸ் அதிகம். அதனால தான் மறுபடியும் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னா மத்தியானம் நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும், நல்லா உங்களுக்கு வந்து பசிக்கவே பசிக்காது. அப்புறம் ஒரு 5 மணி அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா சாதத்தோட அளவு குறைஞ்சிடும். 2 காய்கறி, ப்ரோட்டீனுக்கு வந்து ஒரு முட்டை, இல்லை நான்வெஜ்ஜு வந்து ஃபிஷ்ஷு, சிக்கனு, அப்படி இல்லைனா வந்து பன்னீர், இந்த மாதிரி எடுத்தால் சாதத்தோட அளவு வந்து நமக்கு சாப்பிட்றதே குறைஞ்சிடும். அவ்வளோ நமக்கு சாப்பிட முடியாது. ஸோ சாதத்தோட அளவு குறைஞ்சி இந்த மாதிரி சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் பசிக்கவும் பசிக்காது. 5 மணி ஆனாலுமே வயிறு வந்து பசிக்காத மாதிரி தான் இருக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் 5 மணிக்கு உங்களுக்கு ஏதாவது பசிக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் பிளாக் டீ குடிக்கலாம், பிளாக் காஃபி குடிக்கலாம். வித்தவுட் சுகர் குடிக்கிறது ரொம்ப நல்லது. இல்லவே இல்லைங்க என்னால் முடியாதுங்க, காஃபி தான் குடிப்பேன் அப்படின்னா கொஞ்சமாக பால் ஊற்றி, நிறைய தண்ணி ஊற்றி, கொஞ்சமாக சக்கரை போட்டு குடிங்க. ஒரு 1/2 டம்ளர் எடுத்துக்கோங்க. இல்லை என்னால் குடிக்காமல் இருக்க முடியும்னா முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. பிளாக் காஃபி எடுத்துக்கலாம், பிளாக் டீ, சுக்குமல்லி காஃபி, டீ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை ஏதாவது வந்து ஒரு சுண்டல் வகை எடுத்துக்கலாம். பச்சை பயிரை வந்து முளைக்கட்டி அதை வந்து லைட்டாக ஸ்டீம் பண்ணி அந்த மாதிரி சாப்பிட்லாம். இல்லை கொண்டைக்கடலை, அப்புறம் வந்து இந்த கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டலோட கருப்பு சுண்டல் எடுத்துக்கோங்க, அதில் ஃபைபர் அதிகம். அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அந்த ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வாக் பண்ணுறதோ இல்லை எக்ஸசைஸ் பண்ணுறதோ அந்த மாதிரி ஒரு 45 மினிட்ஸ் எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணுங்கள். வாக் வந்து ஒரு 1 hour பண்ணுங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். வாரத்தில் 1 கிலோலேருந்து கண்டிப்பாக 2 கிலோ. இதெல்லாம் இந்த ஃபுட் சார்ட்டெல்லாம் நேரம் இது மட்டுமே இந்த ஃபுட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரு 1 hour 1/2 hour வந்து வாக்கிங் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நைட் டின்னர் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் நைட்டு சாப்பிட முடியுதா, 6 மணிக்கெல்லாம் சாப்பிட முடியுதா, சாப்பிட்றீங்களா, ரொம்ப நல்லது. இல்லை எனக்கு 7 to 7:30 முடிஞ்ச அளவுக்கு ஒரு 7:30 மணிக்குள்ளே சாப்பிட்றதுக்கு பாருங்கள். நீங்கள் வந்து எதுவுமே சாப்பிடாம ஒரு 14 மணி நேரம் வயிற்ற காய போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கடன்னு வெயிட் லாஸ் ஆகும். நம்மளோட ஃபேட் வந்து நம்ம இப்போ வந்து ஒரு 7-7:30 மணிக்கு நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா மறுநாள் காலையில் நீங்கள் 10 மணிக்கு தான் மறுபடியும் சாப்பிட்றீங்க அப்படின்னா இடையில வந்து நமக்கு 14-15 மணி நேரம் வந்து கேப் இருக்கும். எதுவுமே சாப்பிடாம தண்ணி மட்டும் குடிச்சுக்கிட்டு இருக்கணும். அப்படி இருந்தோம் அப்படின்னா 12 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம உடம்பே என்னடா வேணும், எதுவுமே சாப்பிடலையே, நமக்கு ஃபேட் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடம்புல எங்கெங்கெல்லாம் ஃபேட் இருக்கோ அது வந்து உரிய ஆரம்பிச்சிடும். அதனால வெயிட் லாஸ் வந்து கொஞ்சம் சீக்கிரம் நடக்கும். அதனால தான் நைட்டு சாப்பாடே சீக்கிரம் சாப்பிட்ருங்க. ஒரு 7-7:30க்குள்ளே சாப்பிட்டுட்டீங்க, எவ்வளோ வேலை இருக்கட்டுங்க பரவாயில்ல. அந்த 1 மாதம் நான் வந்து சீக்கிரம் சாப்பிடுவேன். குழந்தைங்கள வந்து டியூஷன் கூப்பிட போகணும், அந்த நேரத்தில் நான் வந்து அங்கே போகணும் இங்கே போகணும், பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. பாடம் சொல்லி கொடுங்க, சாப்பிட்டுக்கிட்டே பாடம் சொல்லி கொடுங்க. சாயந்தரம் 6 மணிக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருங்க. இல்லை நான் டியூஷன் கூப்பிட போனோம்னா சாயந்தரமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் டியூஷன் கூப்பிட போங்க. அந்த மாதிரி பண்ணுங்க. ஒரு மாதம் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். நைட்டு வந்து என்ன சாப்பிட்லாம் அப்படின்னா மில்லட்டில் மாவு அரைச்சி வச்சுக்கோங்க. நீங்கள் ட்ரையாகவே அரைச்சி வச்சுக்கிட்டு ப்ரீமிக்ஸ் மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டு காலையிலே கரைச்சி சாயந்தரம் கரைச்சி வச்சிங்கன்னா ஈவினிங் வந்து ஊற்றி சாப்பிட்றது மாதிரி. ப்ரீமிக்ஸோட வீடியோ வந்து நான் கீழே போட்டு வச்சுருக்கேன். அதுதான் நான் மோஸ்ட்டாக வந்து ஈவினிங் டைமில் சாப்பிட்டேன். 2 தோசை சாப்பிட்லாம். அதோட மத்தியானம் வச்சு ஏதாவது ஒரு குழம்பு, இப்போ ஒரு சாம்பார் வைக்கிறீங்கன்னா அதில் காய்கறி இருக்கும், அதோடு சேர்த்து சாப்பிட்லாம். 2 தோசை 2 இட்லிக்கு மேலே சாப்பிடுவோம். மில்லட் தோசை சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ சப்பாத்தி தான் நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னா சப்பாத்தி, நார்மல் சப்பாத்திக்கு சாதத்துக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ரெண்டுமே ஒன்று தான், ரெண்டுமே ஒரே கலோரிஸ் தான். அதனால நீங்கள் சப்பாத்தியாக சாப்பிடணும்னா கம்பு, கேழ்வரகு, சோளம் இதிலெல்லாம் சப்பாத்தி மாவே இப்போ வந்து நீங்கள் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி வச்சா அந்த சப்பாத்தியை வந்து போட்டு சாப்பிடலாம். ஆனால் 2 தான் சாப்பிடணும். அதோட வந்து மத்தியானம் நீங்கள் என்ன குழம்பு வைக்கிறீங்களோ அதில் ஏதாவது தொட்டுக்க கிடக்கு, மீன் இருக்குது, சிக்கன் இருக்குன்னா ஒரு 2 பீஸ் மீன், ஒரு 2 பீஸ் சிக்கன், அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அதோட வந்து ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு எடுத்துக்கிறதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு வந்து கார்போஹைட்ரேட்டோட அளவை குறைச்சிட்டு ஃப்ரூட்ஸு ப்ரோட்டீனோட அளவை அதிகரிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஈஸியாக வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். அதனால் வந்து ஒரு
ஒரு 2 சப்பாத்தி எடுத்துக்கிறீங்கன்னா ஒரு ஒரு 5-6 பீஸ் வந்து சிக்கன் 5-6 பீஸ் வந்து ஏதாவது ஒரு ஃப்ரூட்டு கோவா எடுத்துக்கலாம். கொய்யாக்காலாம் டெய்லி எடுத்துக்கணும் ஒன்று ஒன்று. அப்போ தான் வந்து உங்களுக்கு மலை பிரச்சனை இருக்காது, அதாவது மோஷன் ப்ராப்ளம் இருக்காது. சில பேருக்கு வந்து வெயிட் லாஸில் இருக்கும், எனக்கு கொஞ்சம் ரொம்ப மோஷன் ப்ராப்ளமாக இருக்குது, போகவே மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. நிறைய ஃபைபர் எடுத்துக்கோங்க, கீரை எடுத்துக்கோங்க, டெய்லி ஒரு கொய்யாக்காய் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதோட வந்து ஒரு குழம்பு, நீங்கள் 2 சப்பாத்தி இல்லைன்னா 2 தோசை எடுத்துக்கிறீங்கன்னா மத்தியானம் என்ன வைக்கிறோமோ அதையே எடுத்துக்கலாம். இல்லை பன்னீர் பட்டர் மசாலா அந்த மாதிரி எடுத்துக்கலாம். எல்லாமே அளவாக எடுத்துக்கணும். ஒரு 4 பீஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்து சாப்பிட்டு ஒரு 7-7:30 முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து மறுநாள் காலைல ஒரு 10 மணிக்கு சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு 14 மணி நேரம் வந்து நமக்கு வந்து அப்படியே எதுவுமே நம்ம சாப்பிடாம இருக்கிறதுனால கடன் வெயிட் லாஸ் ஆகும். இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து வீட்டில் இருக்க சாப்பாடையே பேஸ் பண்ணி எடுத்துக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம வெயிட் லாஸில் இருக்கிறப்ப அதையும் இதையும் சாப்பிட்டுட்டு வெயிட் லாஸ் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் உள்ள சாப்பிட்றப்ப மறுபடியும் வெயிட் ஏறிடும். இதே மாதிரி நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சே நம்ம சாப்பாடை வச்சே நம்ம வெயிட் லாஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம உடம்பு அதுக்கு ஏற்றாப்புல இது பண்ணிக்கிட்டு நம்ம மறுபடியும் மாறினாலும் நம்ம உடம்பு வெயிட் வந்து பெருசாக ஏறாது, ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம். அதுக்காக தான் சொல்கிறேன், தயவுசெய்து கிராஷ் டயட் அப்படின்னு சொல்லிட்டு 800 கலோரிஸ்னு சாப்பாட்டோட அளவை குறைக்காதீங்க. சாப்பாட்டோட அளவை குறைச்சிங்கன்னா நிறைய ப்ராப்ளம் வரும். அல்சர் வரும், அப்பெண்டிஸ் வரும், அதுக்கப்புறம் வந்து முடி கொட்டும், அதுக்கப்புறம் வெயிட் ஒரு சர்டன் வெயிட் வந்து ஒரு இதுக்கு கீழே இறங்கவே இறங்காது, உங்கள் மெட்டபாலிசம் அளவு குறைஞ்சிரும். அதனால் இந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிட்டு வாரத்துக்கு 1 கிலோலேருந்து 2 கிலோ கண்டிப்பாக குறையும். எக்ஸசைஸ் பண்ணுங்கள், வாக்கிங் பண்ணுங்கள், இந்த ஃபுட் சார்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். 7 நாள் இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெருசாக வந்து தெரியாது நம்ம வந்து டயட் இருக்கிறோம் அப்படிங்கிறது. நான் சொல்கிறது என்னென்னா, வெள்ளை சர்க்கரை சம்மந்தப்பட்ட எல்லா ஃபுட்டையும் அவாய்ட் பண்ணிடுங்க, பேக்கரி ஃபுட்டை அவாய்ட் பண்ணிடுங்க, ஆயிலில் பொரிச்ச ஃபுட்டை அவாய்ட் பண்ணிடுங்க, ஜங்க் ஃபுட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க. இதை மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணி ஒரு மாதத்துக்கு 4 கிலோலேருந்து 5 கிலோ வரைக்கும் குறையும். இது என்னோட அனுபவ உண்மை, அதை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் வந்து அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கலாம் கிடையாது, நான் இதை ஃபாலோ பண்ணி தான் நான் குறைச்சேன். அதனால் வந்து என்னோட அனுபவ உண்மையை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.